டவுன்ஃபால் அந்த டீம் எல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் கம்பேக் பண்ணிட்டேன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் சுற்றிட்டு இருந்தானுங்க. அவனுங்க எல்லாம் கம்பேக் கிடையாது, கோ பேக் தான். பவர் பிளே விக்கெட்ஸ் எடுத்திருந்தா நம்ம ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனா பவர் பிளேல மேட்சை முடிச்சிட்டாங்க. ப்ரோ ஓவர்டன் இல்ல ப்ரோ, ஓவர்டன் இருந்தாலும் நீ தோத்துருப்போம் தான். மிச்சல் மார்ஸ் மசில் பண்ணிட்டு இருக்கான் எல்லா பாலும், அவன் போட்டாலே அடி பண்றான். இப்போ சதற விடுறான ஒரு ஓவர்ல 4 6 அடிக்கிறதா எவ்வளவு பெரிய விஷயம். கதற விடுறானுங்க, உண்மையில சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம சிஎஸ்கே டீமா இருந்தா கூடமே சிஎஸ்கே நல்லா தான் வரலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆப்போசிட் இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணி நல்லா பக்காவா விளாண்டுருக்காங்க. ப்ரோ நல்லா தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இது. ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃப் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பவர் பிளேல தோத்துட்டாங்க ப்ரோ. ஸ்கோர் கூட ஓகே, 7 விக்கெட்ஸ் விட்டோம்னா 180+ங்கிறது நல்ல ஸ்கோர் தான். ஆனா பவர் பிளேல அவங்க ஓப்பனர்ஸ் தான் ப்ரோ சாலிடாவே ஓப்பன் பண்றாங்க. பவர் பிளே விக்கெட்ஸ் எடுத்திருந்தா நம்ம ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனா பவர் பிளேல மேட்சை முடிச்சிட்டாங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. ஓவர் இருந்தாலும் இந்த மேட்ச் நம்ம தோத்துருப்போம் தான். பட் அவர் ஒரு சாலிடான மிஸ் ப்ரோ. செம்ம ஹிட்டர், எண்ட் ஆஃப் த டெக்கும் செம்ம ஹார்ட் லென்ஸ் ஹிட் பண்ணுவாரு. செம்ம பவுலிங் 140+ போடுவாரு. ஸ்பென்சர் ஜான்சன் பவுலிங் வைஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாரு தவிர பேட்டிங் அந்த ஃபினிஷிங் தர மாட்டாரு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கன். ஆனா அவரும் நல்ல ஹிட்டர், பட் ஸ்பீட் ஒரு மீடியம் பேசர் தான் அவரு. அப்படியே லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல முடியாது. இன்ஜுரி தான் ப்ரோ. இந்த சீசனே இன்ஜூர்ட் 11 தனியா வச்சு நம்ம ஆடலாம். அந்த அளவுக்கு சாலிடான பிளேயர்ஸ் எல்லாருமே இன்ஜூர் ஆகி போயிட்டாங்க. வின்னே 6 தான், ஆனா 8 பிளேயர் இன்ஜூர் ஆயிருக்காரு. ஸோ அதனாலே நம்மளுக்கு மேஜரா ஒரு லாஸ் தான். இல்ல ப்ரோ, நம்ம அகில் ஹுசைன் இருந்ததான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஓப்பனிங்லேயே. போன மேட்சே ஃபர்ஸ்ட் ஓவரே அவரை போட்டு முடிச்சு அடிச்சு விட்டாங்க. அவரு ஓகே லைக் கரெக்டா அவர் இந்த மேட்ச் ஆடி இருக்க வேணாம். ஆனா இனிஷியலா ஒரு 4-5 மேட்ச் அவர் ஆடாம மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஆடின மேட்ச் எல்லாமே ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆட வைக்காத தப்பு. ஆனா இந்த மேட்ச் ஓகே, கைண்டா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் நீங்க எப்படி இருந்தாலும் அவர் கொடுத்துருக்க முடியாது ஓவர். பிளஸ் அவங்க எக்ஸ்ட்ரானரே ஆடினாங்க. அதனால எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. 2 டாப் டீம், லிட்டரலி குவார்டர் ஃபைனல் தான். நீங்க பிளே ஆஃப் போனாலும் அடுத்த 2 டீம் இவங்களோட தான் ஆட போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிளே ஆஃப் மாதிரி நினைச்சு இதுவும் ஆடி ஜெயிச்சாங்கன்னா நெட் ரன் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ப்ரோ. சைட் பை சைட் நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட ஆல்ரெடி 5 மேட்ச் லூசிங் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. அவங்க 2 மேட்ச் தோத்தாங்க. நெக்ஸ்ட் ஆர்ஆருக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. பிரேக்ல இருந்து வராங்க 3 ஈசி டீம். டிசி ஆடுறாங்க, எம்ஐ ஆடுறாங்க. எம்ஐ நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அவங்க ஜெயிச்சு வர சான்ஸ் இருக்கு. நெட் ரன் ரேட் தான் ப்ரோ. இந்த மேட்சும் 16 ஓவர்ஸ்ல முடிச்சு நெட் ரன் ரேட்ல அடி வாங்கிட்டோம். ஸோ நம்ம நெட் ரன் நல்லா 2 மேட்ச் ஜெயிச்சா ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. பாப்பா ப்ரோ, ஹோப் தான் ப்ரோ. என்ன ப்ரோ, புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் பவர் பிளேல 2மே எல்எஸ்சி தான் அந்த டாப். ஸோ அக்செப்டபிள் தான் அந்த லாஸ். நம்ம ஒன்றும் டிஃபன்லாம் பண்ண முடியாது. கிக் க்ளோஸா போயிருக்கலாம் அப்படின்ட்டு தோத்துட்டோம் ப்ரோ. ஓவர்டன் இல்ல ப்ரோ, ஓவர்டன் இருந்தாலும் நீ தோத்துருப்போம் தான். மிச்சல் மார்ஸ் மசில் பண்ணிட்டு இருக்கான் எல்லா பாலும், அவன் போட்டாலே அடி பண்றான். இப்போ ஈவன் இதே எல்எஸ்சி 160 என்னமோ ஃபம்பிள் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ பவர் பிளேல மட்டுமே க்ளோஸ் டு 100 அடிச்சாங்க. ஸோ பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ அது பாசிபிலிட்டி இருக்கு. நம்மளுக்கு எஸ்ஆர்எச் மேட்ச் ஈஸி தான். இந்த ஜிடி தான் அவனோட 3 பேசஸ் வச்சிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, ரபாடா, சிராஜ் 3 பேருமே ஏத்துறாங்க. இதே ஜிடியுமே நம்ம டாஸ் ஜெயிச்சிட்டோம்னா, டாஸ் ஜெயிச்சு நம்ம பவுலிங் பண்ணா நம்ம ஈஸியா வின்னு ப்ரோ. அவங்களை ஈஸியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். ஆனா அவங்க டாப் ஹெவி கில்லு, சாய் சுதர்ஷன் அண்ட் தென் பட்லர். டெவாட்டியா எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 15 பால்ஸ் தான் இந்த சீசனே மொத்தமா ஆடி இருக்கான். வாஷிங்டன் சுந்தர் கூட அவ்வளோ டிஸ்ட்ரக்டிவ் இல்லை, ஒரு ஆங்கரிங் தான் பண்றோம். ஸோ நம்ம டாப் 3 விக்கெட்ஸ் அதுவும் நம்ம கலீல் அகமது தான் ரொம்ப மிஸ் பண்றோம் ப்ரோ. இந்த மேட்ச் இப்போ கலீல் அகமது இருந்திருந்தா மிச்சல் மாஸ்க் உள்ள வெள்ள இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் மாத்தி போட்டு இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு யாருக்குமே இல்லை. எனக்கு புரியாத ஒரு விஷயம், அன்சுல் காம்போ ஜப்பான் தான் விக்கெட் எடுக்கிறான். இப்போ ஓவர் டன்னும் இல்லை, ரீப்ளேஸ்மெண்டா ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுறோம். ஸோ அன்சுல் காம்போ வச்சு ஓவர் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாமோ, அதுவே ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கலாம். இப்போ வேணா அன்சுல் காம்போஸ் நியூ பால்ல போடும் போது கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருப்பான். ஆனா இப்போ மிச்சல் மார்ஸ் 4s and 6s அடிச்சதுக்கு அப்புறம் பால் பழைய ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பழைய பால் அன்சுல் காம்போஸ் கிட்ட கொடுத்துட்டு எதனா பண்ணோம்னாலும் அது நாட் அக்செப்டபிள் தான் ப்ரோ. அகில் ஹுசைன் ஸ்டாண்டர்ட் ப்ரோ. இப்போ ஜடேஜா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அகில் ஹுசைன் டிஃபால்ட்டா டீம்ல இருக்கும், irrespective ஆஃப் பிச் கண்டிஷன்ஸ். இவங்க ஏன் அதை மிஸ் அவுட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம லூசிங் மொமெண்டம்ல இருந்தப்போ அகில் ஹுசைன் வந்த மேட்ச் தான் ஒரு டர்னரா இருந்துச்சு. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு ஸ்பென்சர் ஜான்சன் ஆடி இருக்கணுமான்றத ஒரு டவுட். பட் வேற ஆப்ஷனே இல்லாம போயிருந்தாங்க. வேற ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு புது பேட்டர் கூட எடுத்திருந்தாங்க. மேபி ட்ரை அவுட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் எல்எஸ்சி ஆக்சுவலி மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் தான் அத்தனை சேஞ்சஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சு. நம்ம ஃபம்பிள் பண்ணிட்டோம். ஃப்ராங்கா தான்
ப்ரோ ஆக்சுவலி எனக்கு நான் 2011 ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கிறது. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் நம்ம 2 மேட்ச் கண்ணை முடிச்சு நம்ம ஜெயிச்சிட்டா போதும். அண்ட் நெட் ரன் ரேட் மட்டும் ஒரு கண் இருக்கணும். நம்ம ஜெயிச்சிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ தோத்துட்டா வந்து இந்த டீம் தோக்கணும் அந்த டீம் தோக்கணும், இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஜெயிச்சுட்டு வெயிட் பண்ணலாம். அதான் ப்ரோ, சேட் டு சே தோனி இனிமேல் ஆட மாட்டாரு தான் ஐ ஃபீல். வேணா இப்போ நம்ம முன்னாடி கதறிட்டு இருந்தோம் தோனி எப்போ பார்ப்போன்ட்டு, இப்போ தோனியே இல்லாம மேட்ச் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சஞ்சு சாம்சன் அடிக்கிறான், பிரசாந்த் வீர் அடிக்கிறான், துபே அடிக்கிறான். ஸோ ஆப்வியஸ் அவ்வளோதான். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் முடிஞ்சே ரிட்டையர் ஆயிடுவாரு மோஸ்ட் ப்ராபப்ளி. ஆர்சிபி ஃபேன் ப்ரோ, அப்படிதான் சொல்லுவாங்க. என்னடா ரிட்டையர் தான் ப்ரோ. வேணா திருப்பி அவர் வந்துட்டா இப்போ யாரை ட்ராப் பண்ணுவோம்? கார்த்திக் சர்மாவையா ஆர் பிரசாந்த் வீரியா? அவங்க 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தோனி வந்தாலும் 10 பால் தான் ஆட போறாரு. ஸோ தட்ஸ் நாட் கோனா மேக் அ டிஃபரன்ஸ். அவ்வளோதான். சூப்பராக விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கொஞ்சம் நல்லா சூப்பராக போயிருந்து, அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்து அவங்க விட்டு செதற விட்டாங்க. என்ன பண்றது? ஏன் நம்ம நல்லா விளாடுறாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். செதற விட்றாங்க. ஒரு ஓவரில் 4 6 அடிக்கிறதா எவ்வளோ பெரிய விஷயம். கதற விட்றானுங்க. உண்மையில சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம சிஎஸ்கே டீமாக இருந்தால் கூடமே சிஎஸ்கே நல்லா தான் வரலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆப்போசிட் இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணி நல்லா பக்காவாக விளாட்ருக்காங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக போகணும் ப்ரோ. எல்லாமே வரவேற்புகளை எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே சிஎஸ்கே போனால் நல்லா சந்தோஷமா இருக்கும். எல்லாம் இப்போ இன்னைக்கு கூட மேட்ச் பார்க்குறப்போ ஓகே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு லெவலில் தான் போனோம். டக்குன்னு லாஸ்ட் ஒரு 6வது ஓவருக்கு மேலே எல்லாம் மாறிடுச்சு. அவனுங்க நம்மளுக்கு சொல்கிறாங்களா அவங்க சொல்கிறாங்களா? நம்மளது வந்து பேட்டிங் ஓகே ப்ரோ, பவுலிங் தான் கொஞ்சம் இன்னும் கீப் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இன்னும் அவங்க நல்லா ஒன்றும் எஃபோர்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன். அது சும்மா சாக்கு சொல்லலாம் நம்ம சபிக்கிறது வேணா. நம்மகிட்ட இன்னும் நல்ல ஸ்டஃப் இன்னும் நம்ம இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது ப்ரோ. எனக்கு அது அவங்க ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் எனக்கு என்னன்னா அவங்க ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காம ஃப்ரீ ஆடணும்னு நினைக்கிறேன். உண்மையுமே நல்ல பேட்டர்லாம் பேட்டிங் மேன்லாம் எல்லாமே இருக்காங்க. சென்னை டீம்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. பவுலிங் மட்டும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன். பேட்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடணும். ஃப்ரீயானா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். ஆனால் பவுலிங் வந்து ஓவராலாவே ஒரு மீடியமாக தான் இருக்கு. ரொம்ப எஃபோர்ட் எடுத்து அடிக்கிற அளவுக்கு இன்னும் வரல. ஓகே தான், சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் அந்த ஒரு 10 ஓவருக்கு மேலே மேட்சே மாறிடுச்சு. 180 அவங்களாம் என்னால் 120 தான் போகணும்னு நினைச்சேன். பார்த்தா 180 வச்சிருக்காங்க. பெரிய விஷயம் தான். அவங்களும் ஆப்போசிட்லாம் டஃப் கொடுத்து விளாட்னாங்க. பெரிய விஷயம். அது நான் எதிர்பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு ஓவர் 4 6 என்ன அடிக்கிறானுங்க. பக்கா அடிக்கிறானுங்க. நல்லா எஃபோர்ட் எடுத்து இது பண்ணிடணும். கொஞ்சம் நம்ம தலைவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வார்ம் அப் பண்ணி கொஞ்சம் எஃபோர்ட் போகணும்னு நினைக்கிறேன். ரன்ஸ் தான் நம்ம சும்மா ஏமாத்துறது ப்ரோ. அதெல்லாம் கிடையாது. 100 ரன்லாம் முடிக்கலாம், 120 ரன்லாம் முடிக்கலாம் மேட்ச். நம்மள்ட்ட வந்து பவுலிங் வந்து இப்போ ஸ்ட்ரென்த் இல்லை. பவுலிங் ஸ்ட்ரென்த் இருந்தா நீங்கள் மேட்சை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா 180 வந்து நல்ல ஸ்கோர் தான் ப்ரோ. நார்மல் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் அது. இவனுங்க அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் அங்கே வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவனுக்கு விட்டு செதற விட்டானுங்க. வேற ஒன்றும் கிடையாது. மேட்ச்சு வேற லெவலாக இருந்துச்சு. சொன்ன டவுன்ஃபால் இந்த டீம் எல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் கம்பேக் பண்ணிட்டேன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் சுற்றிட்டு இருந்தானுங்க. அவனுங்க எல்லாம் கம்பேக் கிடையாது, கோபேக் தான். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆயிடுச்சு சிஎஸ்கே டீமு. ஸோ 3வது சீசன் 3வது நாமம் போட்டு விட்டாப்ல. அதுவும் மிச்சில் மாஸ் 5வது ஓவரில் அடிச்சிருப்பாரு கம்போஜுக்கு அகைன்ஸ்டா 4 6. அது 4 6 கிடையாது, 4 நாமம். ஃபர்ஸ்ட் வந்து சீகாக்கு, 2வது வந்து பத்ரிநாத்துக்கு, 3rd வந்து சிஎஸ்கே டீமுக்கு, 4th வந்து சிஎஸ்கே தற்கூரி ஃபேன்ஸுக்கு. ஸோ 4 நாமம் போட்டு விட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு மேட்ச். வாய்ப்பு இல்லை ப்ரோ. நான் ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சிஎஸ்கே வராது இந்த வருஷம். 3வது சீசன் 3 நாமம் தான் ப்ரோ. போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கு கம்பேரிசன் பாருங்களேன். போன சீசன்ல 4 மேட்ச் தான் ஜெயிக்கே செஞ்சிருப்பானுங்க. இந்த வருஷம் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 6 மேட்ச்ல 2 மேட்ச் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சனால ஜெயிச்சிங்க. ஸோ சஞ்சு சாம்சன் தான் இந்த வருஷம் சிஎஸ்கேல ஒரு பெஸ்ட் பிக்கு. கார்த்திக் சர்மா இப்போ லாஸ்ட் ஒரு 3 மேட்சா நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல. நெக்ஸ்ட் சீசன் அவரும் எனக்கு தெரிஞ்சு கலக்குவார்னு நினைக்கிறேன். அதுதான் போன மேட்ச்ல பார்த்து தூபே எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. என்னையா லாஸ்ட் மேட்ச் வரை இழுத்துட்டு போற ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்னு அந்த மனுஷன் இன்னும் அடிச்சு விடுறோம்னா இன்னைக்கு இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது லாஸ்ட்ல. ப்ரோ அப்போ அதாவது இன்ஜுரியை வந்து நீ கணக்கு எடுத்துக்கூட. இன்ஜுரி இல்லைனாலும் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு எப்படி ஜெயிக்கலாம் அப்படிதான் இவ்வளவு வருஷம் தோனியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி கொண்டு போய் ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இன்ஜுரி வந்து ஒரு கணக்கு கிடையாது. அது இந்த வருஷம் தான் சொன்னல ஒரு துரதிர்ஷ்டம் தான் சிஎஸ்கே ஃபேன். ஆனா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதோட நல்ல பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே டீம். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். ஆனா நெக்ஸ்ட் இயர் கப்பு கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஜேமி ஓட்டன் இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச் இல்லை ப்ரோ. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நீங்க அவங்களோட டவுன்ஃபால் இருக்கும் பட்சத்தில் அடிச்சிட்டீங்க. இப்போ அவங்க வந்து பயங்கரமான கம்பேக் கொடுத்துருக்காங்க.
லாஸ்ட்டாக ஆர்சிபி மேட்சோடய பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக மிச்சல் மாஸ்லாம் அடிச்சு செஞ்சுரி அடிச்சு ஜெயிக்க வச்சாங்க. இந்த மேட்சும் ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணுறாரு, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. சிஎஸ்கே தோத்துச்சின்னு ஒரு சந்தோஷத்தோட மிச்சல் மாஸ் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தம் மட்டும் தான் எனக்கு. மேட்ச் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இங்கே தான் வந்து ஜேமி ஒன்ட்டு பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 8 to 9 பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிட்டாங்க சிஎஸ்கேல. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் தான். அதே மாதிரி இன்னைக்கு தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ட்ராபேக். ஏன்னா ரன் ரேட்டு கம்மியாகி போச்சு. அதான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் வந்து நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ 2 டீமே பெரிய டீம் இருக்காங்க. 2 டீமுமே நம்ம அதிகம் ஜெயிச்சாதான், அதிக ரன் ரேட்டில் ஜெயிச்சா நம்ம செமிஃபைனல்ஸ் போக முடியும். ஸோ 2-2 ஜெயிச்சு போக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேமி ஒன்டன் தான். அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பேட்டிங் நல்ல ஒரு கம்பேக்கே கொடுத்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங்கே போயிடுச்சு. ஸோ மிடில் ஆர்டர் வந்து நல்லா ஸ்டெப் அப் பண்ணதாகட்டும், இப்போ பிரவிஸ் அண்ட் கார்த்திக் சர்மா பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னியோட கேமுக்கு சென்சிபிளாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆனால் இருந்தாலுமே மற்ற மேட்சஸில் வந்துட்டு அவர் இது பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஒரு ரன் ரேட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அதிகமாக வந்துட்டு ரன் ரேட் இப்போ எப்படி இன்னைக்கு ஒரு இன்டென்ட்டோட விளையாடினாரோ, அதாவது டீமுக்கு ஏற்ற மாதிரி விளையாண்டாரோ, ஸோ அந்த மாதிரி பொறுமையாக இல்லாமல் ஒரு இன்டென்ட்டோட ஸ்டார்டிங்லேயே விளையாண்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர்கிட்ட நாங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு அவர் மேலே ஒரு பாசிட்டிவ் சைன் இருந்துச்சுல. இப்போ 3 மேட்சா ஒரு 4 மேட்சா நல்லா பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரியே பண்ணி நல்லா வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டாப் டீம்ஸ் இருக்குது, சன்ரைசர்ஸ், குஜராத். 2 பேர் கூடமே ஜெயிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ ஜெயிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள் உள்ளே போவாங்கன்னு சொல்லிட்டு. சிம்பிள் ப்ரோ, பவர் பிளேல நம்ம பேட்டிங் ஆடும்போது பவர் பிளேல அவங்க 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. நம்ம பவுலிங் ஆடும்போது அவங்க பவர் பிளேல 6 ஓவருக்கு 75 ரன் 85 ரன் அடிச்சிருந்தாங்க. அது பவுலிங் ஓவரா சேஞ்ச் பண்ணுது. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு 8 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் போட்டு முடிச்சிருவார். இன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வந்தாங்க. அவருக்கு கிளிக் ஆகல சரியா. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டாரு, அடுத்த 2 ஓவர் நல்லா இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய மைனஸ், அதாவது மிச்சல் மாஸும் சரி இங்கிலீஷும் சரி நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பவுலர் சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கம்போஜ். ஸோ அவரை நம்ம அட்டாக் பண்ணிட்டானாலே முடிஞ்சிருன்னு சொல்லி. அதுவும் எந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க, அதாவது அவர் மிச்சல் மாஸ் பண்ண இம்பாக்ட் கடைசி வரைக்கும் நமக்கு அடிபட்டுச்சு. 4 பால் 4 சிக்ஸ் அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய மைனஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கம்போஜோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சரி ஓகே, எல்லா மேட்சுமே ஒரே ஆள் பண்ணிட்டு இருக்கும்போது சிஎஸ்கேக்காக தான் அதிக விக்கெட் டேக்கரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டே நமக்கு ஆஃப் ஆகும் தான். ஏன்னா டாஸ் வர தோத்துட்டோம். அந்த பிரிட்சுக்கு சேசிங் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். டாஸ் தோற்றது மிகப்பெரிய மைனஸாக பார்க்குறேன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாத் இன்னும் ஸ்டெப் அப் பண்ணி, அவர் தான் கேப்டன், ஓகேங்களா, நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இப்போ தான் டீம் செட் ஆயிருக்கு ஓரளவுக்கு. ஜேமி ஒன்ட்டு இன்ஜுரி இருந்தாலுமே கூட இப்போ தான் செட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கெய்க்வாதை வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி தான் விளையாட்டு தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி செட் ஆகும் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கெய்க்வாது கை கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரவிஸும் தூபேவும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 187 வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தூபே தான். கடைசி ஓவரில் 20 ரன் அடிச்சாரு. ஸோ தூபே இஸ் பேக். அதை வந்து நம்ம ரொம்ப இதுவாக பார்க்குறோம். ஸோ இதே மாதிரியே அடிச்சு 2 மேட்ச் ஜெயிச்சு உள்ளே போக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை ப்ரோ, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கிலேஷன் எடுத்தாலும் நம்ம கன்ஃபார்மாக தோற்றுருப்போம். எதனால் அப்படி சொல்கிறோன்னா ஸ்பின் எடுக்கல. நீங்கள் அவங்க ஸ்பின்னு பாருங்கள், நம்ம ஆளுங்க அதிகமாக ரன் அடிச்சதே ஸ்பின்னர்ஸ் தான் அடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு 100 ஆகுதுக்குமே அவ்வளோ கிளிக் ஆகல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான டிசிஷன் தான் அவர் இன்னைக்கு விளையாடாதது. இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டாஸில் கொஞ்சம் இதாகி போச்சு. இருந்தாலுமே ஓப்பனிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் அடிச்சிருந்தாலே அவங்க அடிக்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பவுலிங் கொஞ்சம் கை கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த இன்ஜுரிஸ்னால இதாகல. அதனால சாக் சொல்ல முடியாது. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் ரெடி பண்ணி இது பண்ணணும். இப்போயும் இன்ஜுரி தான். ஜேமி ஒன்ட்டு பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம். 2-2 செமிஃபைனல்ஸ் போங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் கடைசியில் பார்த்தீங்களா அவரால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூபேயால் தான் இன்னைக்கு இவ்வளோ ரன் வந்திருக்கு. ஸோ ஒரு பேட் சீசனால ஒரு பிளேயரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து மேட்சஸ்ல அவர் நல்லா அடிச்சு இதே மாதிரி இதோட மோசமா அடிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா அடிச்சுட்டு நல்லா இன்னைக்கு மேட்ச் மாதிரியே நல்லா பவர்ல அடிச்சாருன்னா கன்ஃபார்மா தூபேக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். சிஎஸ்கே டீமுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பிரவிஸ் கிட்ட தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 டீம்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டீம்ஸ். அதாவது சன்ரைசர்ஸும் டாப் 4ல் இருக்காங்க, ஜிடியும் டாப் 4ல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். 2-2 ஜெயிச்சு போவோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 3-3 ஜெயிக்கும் போது நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் வின் ஆர் லூஸ் நாங்கள் எப்போவுமே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம். 2-2 ஜெயிச்சு போவோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரன் ரேட் அதான் ப்ரோ, நம்ம முன்னாடி வெற்றிருந்த மேட்சஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை 19th ஓவர் 20th ஓவர் எடுத்து போனதுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுவே ஒரு பெரிய கம்பேக் தான். இருந்தாலுமே 2-2 ஜெயிச்சு கன்ஃபார்மாக போவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
இந்த ரன் ரேட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு சிஎஸ்கே விளாடணும். ஏன்னா இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சுனா ரன் ரேட்டை பற்றி நம்ம கவலைப்பட்டு நம்ம டாப் 2 போகிறதுக்கே வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த மேட்ச் தோற்றனால ரன் ரேட்டோட நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகும். இல்லை, எம்எஸ் தோனி வர மாட்டாரு. அவர் காலில் அடிபட்டிருக்கு. அதே மாதிரி அவர் நினைச்சது நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இல்லாமல் ஒரு டீம் ஃபார்ம் ஆகணும். அந்த டீம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இன்ஜுரியான பிளேயர்லாம் அடுத்த சீசன் வரும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ கம்பேக் சூப்பர் கிங்ஸ், எப்பவுமே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான். செமிஃபைனல்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆல்வேஸ் பிலீவ் இன் சிஎஸ்கே ப்ரோ. அது நம்ம கன்ஃபார்மாக டாப் 4 யார் வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா டீமுமே இல்லை ப்ரோ, அது எப்படி வேணால் மாறலாம். எப்படி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி, ஜிடி, சன்ரைசர்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஆர் பஞ்சாப் இல்லை ராஜஸ்தான், இவங்க 3 பேர் தான் சண்டை போட்டுருக்காங்க 4th பிளேஸுக்கு. போன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அதான் ஸ்டார்டிங் ஐபிஎல் சீசன் அப்போ என்ன எப்பவும் போல தான் இருக்குன்னு சொன்னவங்க இப்போ வந்துட்டு இந்த பீக் சம்பவம் லோடிங் மாதிரி ரொம்பவே பீக்காக இருக்குது. இதுதான் பீக்கான இது. இப்போதான் வியூவர்ஷிப்லாம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அது பேர் என்னது ஜெயஷா வந்து ரொம்ப கவலையில் இருந்தார். ஸோ அவருக்குலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இதுதான் பீக் ஐபிஎல் சீசன். ஸோ எப்பவும் போல இந்த வருஷமும் ஐபிஎல் சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அப்படியே கண்டினியூ ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேட்ச் எப்படி ப்ரோ மேட்ச் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு ப்ரோ. முதல் கோலம் முற்றி கோலம் எல்லாமே வந்து சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரில் பார்த்தா சரியா ஆடல. சஞ்சு சாம்சன்லேருந்து ருத்ராக் சரியா ஆடல. இன்கேஸ் அவங்க சூப்பரில் ஒரு ஆவரேஜாக ஆடினா கூட நம்ம ஒரு டார்கெட் 210 நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமாச்சுங்களா. பவுலிங் பார்த்தோன்னா இன்ஜுரி ஆச்சு. ஏன்னா இப்போ பாரு இன்ஜுரி ஆகி எல்லா மேட்சும் ஒருத்தர் இன்ஜுரி ஆனதால நம்ம கடைசியாக சிஎஸ்கே ரொம்ப இன்ஜுரி ஆகி நம்ம தோத்தும் போயிட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு காரணம் சொல்லலாம். அப்புறம் பேட்டிங் ஏதாவது ஒரு மேட்ச் நல்லா ஆடுறோம், ஒரு மேட்ச் வந்து சரியாக ஆடவே மாட்டோம். ஒரு போன மேட்ச் வந்து ஒரு நல்லா இருந்தோம், அந்த மேட்ச் சரியா ஆடலாம். அதனால வந்து ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் வந்து நல்லா தான் பண்றாரு. பேட்டிங் சரியில்லை. ஏதாவது ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு சில மேட்ச் ஆட மாட்டதால கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கு. அகில் ஹுசைன் வச்சுதான் கண்டிப்பா நம்ம ஒரு ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போலிங் எல்லாம் இன்ஜுரி ஆனதால சிஎஸ்கே ரொம்ப இன்ஜுரி ஆகுது, கஷ்டமா இருக்கும். கடவுளா வந்து கணக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கேஸ் பஞ்சாப் 2 மேட்ச் தொடர்ந்து தோத்ததான் வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் 2 மேட்ச் தோக்கணும் கடவுளே நான் வேண்டிக்கிறேன். அப்ப நம்ம டாப் 4 வாய்ப்பு இருக்கு. இல்லை நம்ம கடமை சேர்ந்துரும். கேட்ச் கடைசியா விட்டுது, அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா கடைசியா 4 6 அடிச்சு பாத்தீங்கன்னா காம்பேஜ் பஞ்சு மாதிரி விளைச்சிட்டாரு. அந்த மிஷல் மாசனா ஆடினாலும் தெரியல, உள்ள பேய் பூந்த மாதிரி ஆட்டம் வெறித்தனமா ஆடினாரு. அது அகில் ஹுசைன் கொண்டு வரணும், எல்லாம் இங்க ஓவர்டன் கொண்டு வரணும். ஓவர்டன் வந்து நல்லா கொஞ்சம் ஏன்னா ஓவர்டர் வந்து கண்டிப்பா டேர்னா இருக்கும். அவர் இல்லாத ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு தலை சுத்து மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமா இருக்கு. ப்ரோ கன்ஃபார்ம் ஜிடி ஆர்ஆர் இன்னு. பஞ்சாப் அவங்க லூசிங் ஸ்ட்ரீக் நெக்ஸ்ட் மேட்ச் எம்ஐனால கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பஞ்சாப், ஜிடி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் ஆர் சிஎஸ்கே 2 டீம்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பா. சாரி ஆர்சிபி மிஸ் பண்ணிட்டேனா. ஜிடி, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் ஆர் சிஎஸ்கே கன்ஃபார்ம்.